பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எல்லா காலத்திலேயும் எந்த சூழ்நிலையிலையும் அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். இன்றைய தியானத்திற்காக ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். 23ஆம் சங்கீதம் அதனுடைய 4வது வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். Psalm 23 verse 4. Even though I walk through the darkness valley, I will fear no evil, for you are with me. Your rod and your staff, they comfort me. Amen. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஒவ்வொருவருடையும் மேய்ப்பராக இருக்கும்போது நிச்சயமாகவே அவர் நம்மை முடிவு பரியந்தம் வழி நடத்துவார், நம்மை தேற்றுவார், நம்மோடு கூடவே இருக்கிறார். ஆமென். இங்க 2வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், மேய்ப்பர் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அப்போது இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று வாசிக்கிறோம். ஆம், நல்ல மேய்ப்பனாக இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனை தந்து நம்மை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. நமக்காகவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், காயப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நமக்காகவே மரித்தார், நமக்காகவே உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் நமக்காகவே அவர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. மணவாளனாக இயேசு கிறிஸ்து மணவாட்டி சபையை சேர்க்க சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். இப்போது அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவராக இருக்கிறார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறவராக இருக்கிறார். இரண்டாவது நம்ம வாசிக்கிறோம், அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதைகளில் நம்மை நடத்துகிறார். அவன் நல்ல ஆலோசனைகள் தந்து நீதியான பாதையிலே கற்று நம்மை நடத்துகிறார். நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணம் இல்லை என்று ஸ்தோத்திர நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நீதியின் பாதையிலே ஸ்தோத்திரம் ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணம் இல்லை. ஆனால் அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அப்போது புல்லுள்ள இடங்களில் கர்த்தர் நம்மை மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர்கள் அடியில் கொண்டு போய் விடுகிறார். ஆமென். நீதியின் பாதைகளில் நம்மை நடத்துகிறார். ஆனால் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நம்ம வரும்போது அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். Praise the Lord. Hallelujah. இன்றைக்கு நாம் சந்திக்கிற ஒவ்வொரு காரியங்கள் மத்தியிலே ஹல்லேலூயா எந்த ஒரு ஸ்தோத்திர எதிர்பார்ப்புகளும் காண முடியவில்லை. ஹல்லேலூயா. நாம் எதிர்பார்க்கும் முடிவை காண்போமா என்று தெரியவில்லை. நம்பிக்கை அற்ற நிலைமையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு ஒவ்வொருவரோடும் பேசுகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், இங்கிலீஷ்ல வாசிக்கிறோம், I walk through the darkest valley. வாழ்க்கையில இருளான காலகட்டங்கள், இருளான நாட்கள், இருண்ட நாட்கள் என்று நம்ம சொல்லுகிறது போல ஸ்தோத்திர அது வியாதிகளா இருக்கலாம், பலவீனங்களாகலாம், சோதனைகளாகலாம், நெருக்கடிகளாகலாம், ஸ்தோத்திரம் நிந்தை அவமானங்களாகலாம், தனிமைப்படுகிற நிலைமைகள் வரலாம், வெறுக்கப்படலாம், ஒதுக்கப்படலாம், எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி. ஆனால் நம் மரண இருளை பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அது ஒரு கரை இல்லை, அது ஒரு பெரிய ஒரு ஸ்தானம் இல்லை, அது ஒரு பள்ளத்தாக்குன்னு சொல்லும் போது அது ஒரு கொஞ்சம் ஏரியா மட்டும்தான். அந்த பள்ளத்தாக்கு கடந்தால் அடுத்த ஒரு கரை வரும். ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நம்ம அங்க கிடக்கிறோம் என்றல்ல, அங்கே நடந்தாலும் நம்ம நடந்துட்டே இருக்கிறோம், ஸ்தோத்திரம், அதுவும் கடந்து போகும். ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட. நிச்சயமாகவே ஒரு இருளான ஒரு பாதையிலே நம்ம நடக்கும்போது பொல்லாப்பு வரலாம், அது உண்மைதான். ஸ்தோத்திரம், பொல்லாப்பு வரும். ஆனால் இங்க வாசிக்கிற பொல்லாப்புக்கு பயப்படேன். ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கு தான், இருளான ஸ்தோத்திரம் சூழ்நிலைகள் தான். ஆனா
ஆனாலும் பொல்லாப்புக்கு பயப்படவே மாட்டோம். ஏன்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹalleluya. இந்த மாத கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு திட்டமே அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றுதான். அவன் இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நம்ம எந்த மரண இருளின் பள்ளத்தாக்களை நடந்தாலும் புல்லுள்ள இடங்களில் நம்மை மேய்த்த தேவன், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை கொண்டு போய் விட்ட தேவன், செழிப்பான ஆசீர்வாதங்களை நமக்கு தந்த தேவன், ஒவ்வொரு நாளும் நீதியின் பாதையை நடத்துகிற தேவன், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நம்மை விட்டு 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 விலகுகிறவர் அல்ல, நம்மை கைவிடுகிறவர் அல்ல, நம்மை மறக்கிறவர் அல்ல, நம்மை விட்டு ஸ்தோத்திரம் மாறுகிறவர் அல்ல. அவர் எப்போது நம்மோடு கூடவே இருக்கிறார். ஆமென். ஆமென். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். your rod and your staff they comfort me. கோல் என்று சொல்லும்போது எப்போதும் ஹalleluya ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ராட் என்று சொல்லும்போது ஹalleluya மேய்ப்பரின் கைகளிலே அந்த இந்த ரெண்டு காரியங்கள் இருக்கும். ஸ்தோத்திரம். ஒன்று ஆமென் ஆடுகளை பிடிக்க வருகிற துஷ்ட மிருகங்களை ஆமென் விலக்கி அவைகளை ஆமென் துரத்துகிறதற்காக மேய்ப்பன் உபயோகிக்கிற ஒரு காரியம் தான் ராட். ஹalleluya. ஆனால் ஸ்டாஃப் என்று சொல்லும்போது ஆமென் ஸ்தோத்திரம் ஆடுகளை ஆமென் தப்பான பாதையிலே போகிற ஆடுகளை திருத்தி கொண்டு வருகிறதற்காகவும் அவைகளை நல்ல பாதையிலே நடத்துகிறதற்காகவும் ஸ்டாஃபை பயன்படுத்துகிறார். ஆமென். அப்படி என்றால் இது ரெண்டும் ஆமென் ஆடுகளை தேற்றும். ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே ஆமென் ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய காரியங்களானாலும் சரி, எந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் கர்த்தர் அதை விலக்கி அதை துரத்தி நம்மை கர்த்தர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஹalleluya. அது மூலம் நாம தேற்றப்படுவோம். மட்டுமல்ல கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறவராக இருக்கிறார். நொந்து போன உள்ளங்களை அவர் தேற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திர. தப்பான பாதை ஆமென் அது தப்பான பாதை, அது கேட்டிற்கு போகிற வாசல் என்று சொல்லி ஜீவனுக்கு போகிற வாசலுக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்துவார். நல்ல பாதையிலே அவர் நம்மை வழி நடத்துவார். ஒருபோதும் நாம் அழிந்து போக தேவன் சித்தமா இருக்கவில்லை. ஹalleluya. நாம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை, அவன் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறோமா, பொல்லாப்புக்கு பயப்படவே வேண்டாம். ஏசப்பா நம்மோடு கூடவே இருக்கிறார். ஆமென். அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை ஒவ்வொரு நாளும் தேற்றி வழி நடத்தும். அப்படி நம்ம நடக்கும்போது அடுத்த வசனங்களை வாசிக்கிற போல ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். நம்முடைய தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி பாத்திரம் நிரம்பி வழிய கர்த்தர் உதவி செய்வார். நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடர கர்த்தர் உதவி செய்வார். என்றைக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வீட்டிலே நிலை நிற்க, கர்த்தருடைய சமூகத்திலே உண்மை உள்ளவர்களாக ஆமென் நன்றி உள்ளவர்களாக நிலை நிற்க கர்த்தர் உதவி செய்வார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அவரே நம்முடைய மேய்ப்பன், அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமாக. ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம். அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அண்ணன் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மரண இருளின் பள்ளத்தாக்களை நடந்தாலும் நாங்கள் பொல்லாப்புக்கு பயப்படுகிறது இல்லை, பொல்லாப்பு நேரிடாது கர்த்தாவே. ஏனென்றால் அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. முதுகோல் முது தடி எங்களை ஒவ்வொரு நாளும் தேற்றி ஆறுதல் படுத்தி நடத்துகிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்தினுடைய ஒவ்வொரு மக்களை கர்த்தர் உயிர்ப்பித்து அப்பா ஸ்தோத்திரம் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். நீரே எங்கள் மேய்ப்பன் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கர்த்தர் ஜீவனை தருகிறவர். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்கிற வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி கர்த்தாவே. உடைய கைக்குள்ளான ஆடுகளாக உடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கு அப்பா. எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்ற காலத்தில் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.